வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறார்? தாத்தா. அதுக்கு கீழே சின்ன எழுத்துல தமிழ். என்னோட விளையாடுறதுக்கு இந்த பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்குது. தாத்தா அப்படின்னா உங்க தாத்தாவா எங்க தாத்தாவா இல்ல காந்தி தாத்தாவா? தமிழ்னு போட்டார்ல, தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தாங்கிறவர் யாரு? ஊவே சாமிநாத ஐயர். செல்லரித்து போன பல இலக்கியங்களை ஏடுகளை எடுத்து தூசி தட்டி அந்த கரையான்களெல்லாம் விலக்கிட்டு அதுல உள்ளதெல்லாம் பிரதி எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, தமிழ் தொண்டு 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் தொண்டு யாரு செஞ்சாங்க? தமிழை இன்றளவும் காப்பாற்றி நமக்கு தந்தது யாரு அப்படின்னு கேட்டா ஊவே சாமிநாத ஐயர். அவருடைய நினைவு மஞ்சரி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. யாருக்குமே அத போய் பார்த்ததாக எனக்கு தெரியல. கன்னிமேரா லைப்ரரியில இருப்பதாக யாரோ சொன்னார்கள். அப்போ அதுல ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு கிருபானந்த வாரியார் தர்மபுர ஆதீனம் உஸ்மான் ரோட்ல இருக்கிற இடத்துக்கு வந்து பேசின பொழுது சொன்னார். அப்ப நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்க உட்காந்துட்டு அப்படியே அவர் எல்லாருக்கும் திருநீர் தருவார், சில பேருக்கு அவரே பூசி விடுவார். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அவரோட பேசுற கதை கேட்கறதுக்கு. அந்த நினைவு மஞ்சரி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லி அவர் சொல்லிதான் நான் முதல்ல கேட்டேன். அதுல எனக்கு ஒரு கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன கதை தெரியுமாமா? ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார், கருணையே உருவானவர். அவர்கிட்ட ஒரு கமண்டல நீர் இருக்கும். அதுல வந்து ஏதாவது ஒரு மிருகம் அங்க வருமா, வந்தா அவர் அங்க இன்னொரு சட்டி வச்சிருப்பாரு. அதுல அந்த கமண்டலத்துல இருந்து கொஞ்சம் நீர் விடுவார். அந்த அந்த மிருகம் சாப்பிட்டுட்டு அங்கேயே உக்காந்து இருக்கும். அவர் வந்து, ஓ உனக்கு என்ன இப்ப யானையா போகணுமா? சரி யானையா போ அப்படின்னு சொல்வாராம். அது எழுந்து போகும்போது அது யானையா போயிடுமா. அது அவ்வளவுக்கு அவருக்கு பவர் இருந்துதான். ஆனா அவர்கிட்ட ஒரு சொறி நாய் மட்டும் ஒரு ஓரத்துல உட்காந்துட்டே இருக்குமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குமா. இந்த கதையை அதுவும் குழந்தைகளா இருக்கும்போது நாய் புலி சிங்கம் எல்லாம் சொன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல. அந்த நாய் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குமா. அவர் சாப்பிட்ற உணவுல கொஞ்சோண்டு உணவு அதுக்கு கொடுத்தா அது சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துவான் சொறி நாய். இன்னொரு நாளைக்கு இது இப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஓநாய் வந்துதான். ஓநாய் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு அது அங்கேயே உட்காந்துக்கிட்டு அது மனசுல என்ன நினைச்சதோ தெரியல, உனக்கு ஓநாயா இருக்க பிடிக்கல, மானா துள்ளி ஓடணும்னு நினைக்கிறியோ? சரி மானா துள்ளி ஓடணும்னு அது மானா துள்ளி ஓடி போயிடுது. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துதான், என்னடா புலி வருது சிங்கம் வருது, சிலது புலி வந்துட்டு புலியாவே போயிடும். ஆனா அதுகள் அப்படி இருக்கலாம்னு எது நினைக்குதோ அது அவருக்குத்தான் தெரியும். ஒரு நாளைக்கு இந்த நாய் மெதுவா அவர்கிட்ட இங்கேருந்து வந்து, என்ன ஓநாயா மாத்திருங்களேன், நான் போய் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறேன், இப்ப பாருங்க சொறி நாயா படுத்திருக்கேன்ன போது அவர் அந்த கமண்டலத்து நீரை எடுத்து தெளித்த உடனே இது ஓநாயா போச்சு. கொஞ்ச நாள் ஊரெல்லாம் சுத்தி திரிஞ்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு அவர்கிட்ட திருப்பி அங்க உட்கார்ந்தது. என்ன ஓநாயா அழுத்து போச்சா உனக்கு? புலி ஆகணுங்கிறியா? சரி போ. புலி ஆன உடனே பாஞ்சு அடிச்சு போய் அங்க ஓடி இங்க ஓடி திருப்பி ஒரு நாளைக்கு வந்தது. அப்ப அவர் அதை பாக்குறார். உனக்கு இன்னும் பெரிய மிருகமாகணும்னு ஆசை போல இருக்கு, பேராசை. யானையா போன உடனே யானையா போய் அது நல்லா திரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்துதான். இந்த காட்டுக்கு ராஜாவா என்ன ஆக்கிடுங்களேன் அப்படின்ன பொழுது, அப்படியா சிங்கமாக்கணும் அப்படிங்கிறியா? உடனே அது சிங்கமான உடனே என்ன பண்ணித்தான், ஒரு உருமல் உருமி இவரை சாப்பிட வந்துதான். உடனேவே தண்ணி எடுத்து அது தலையில தெளிச்சுட்டு, வா நாயே, ஓநாயாக போனாயே, இப்படி புத்தி கட்டு போனாயே, வா நாயே, பழைய இடத்துக்கே வந்து இரு அப்படின்னாராம். நாங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சோம். இதுல அவர் அந்த பாக்கி சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. இந்த பாக்கி சொன்னாரு பாருங்க, மத்த மிருகம் வரும், அது
அதெல்லாம் இல்ல, இந்த சொறி நாய் ஓநாயா ஆச்சா, அப்புறமா புலியாச்சா, அப்புறம் யானையாச்சா, அப்புறம் சிங்கமாச்சா, சிங்கமான உடனே அவரையே கடிக்க வந்து, அதுதான் அந்த 8-10 வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் என்ன சொன்னாரு, வா நாயே, ஓநாயா நாயே, உனக்கு புத்தி கட்டு போனாயே, உன் பழைய இடத்துக்கே வான்னுட்டு அந்த நாயேங்கிற வார்த்தையை வச்சு அவர் அப்படி ஏற்ற இறக்கத்தோட சொல்ற அந்த கதையை கேட்டு நான் எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு உங்களோட சொல்றேன்னா, அந்த நினைவு மஞ்சரி, அந்த நினைவு மஞ்சரிங்கிற ஊவேசாவுடைய புஸ்தகத்தை எடுத்து தேடி பார்த்ததுல ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரலாற்று கதை, அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. அப்ப அவர் சொன்ன இத்தினூண்டு ஒரு கதையே நமக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா, நான் அடுத்து வரப்போற கதை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் பொறுங்க. ஊவேசாவுடைய இன்னொரு கதை ரொம்ப அற்புதமான, நான் இத கதைன்னு சொல்ல மாட்டேன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த சுகத்தை தமிழ்ல வடிச்சிருக்காரு இந்த நினைவு மஞ்சரில. நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவருக்கு வில்லிபுத்தூரார் பாரதம்னா ரொம்ப பிடிக்குமா உவேசாக்கு. ஏன்னு கேட்டா, நீங்க வில்லிபுத்தூரார் பாரதம் பாத்தீங்கன்னா வடமொழி சொல்லலாம் இருக்கும், தேரெல்லாம் கிடுகிடு கிடுகிடு ஓடிது, அந்த மடமடவென்று அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா போட்டிருப்பாராம். அதனால எத்தனை தரம் படிச்சாலும் அழுக்கல அப்படின்னு உவேசா அதுல எழுதியிருக்காரு. உண்மையில பார்க்க போனா கிராமங்கள்ல எல்லாம் பாரதம் சொல்றதுன்னு ஒண்ணு உண்டு. அதாவது திண்ணையில ஒருத்தர் உட்காந்து சொல்லுவார், சுத்தி குடியான மக்கள்லாம் உட்காந்து கேட்பாங்க, ஒரு விளக்கு எரியும், அதுதான் சாட்சி. அவர் சொல்றது எல்லாமே வில்லிபுத்தூரார் பாரதத்திலேருந்து தான் சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு வடமொழி தெரியாது இல்லையா. வில்லிபுத்தூரார் பாரதத்திலேருந்து பாடல்கள், அதுல நிறைய சம்ஸ்கிருத சொல்லும் இருக்கும். உண்மையிலேயே நான் சொல்றேனே, யாருக்கான தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா தயவு செய்து வில்லிபுத்தூரார் பாரதத்தை படிங்க, அவ்வளவு அழகா இருக்கும். அதுல தருமனை துரியோதனன் சூது கழைக்கிறான், சகுனி பகடை ஆடுகிறான், தருமன் ஆடுகிறான், தோற்கிறான், ஒவ்வொருவரையாக இழக்கிறான். அப்ப துரியோதனன் சொல்றான், டேய் துச்சாசனா, போய் அவளை அழைச்சுட்டு வாடா, இழுத்துண்டு வாடா அப்படின்னு சொல்றான். அங்க ஒரு வரி போட்டிருப்பாராம், என்னன்னு கேட்டா, காந்தாரி நீ போய் வா அப்படிங்கிறாளாம். காந்தாரியே துச்சாசனனை அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இவர் போறாராம். அந்த போன பாடல் நான் படிச்சேன்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்று தீண்டத்தகாத நிலையில கற்புக்கரசி அவ இருக்கா திரௌபதி. ஆனா இவன் போய் அவளுடைய இது நம்ம நினைக்கிற மாதிரி அவளோட தலைமையிலெல்லாம் பிடிச்சு இழுக்கல, செண்டால் இழுத்து வந்தான் அப்படிங்கிற கவிதை அந்த அந்த வில்லிபுத்தூரார் செய்யுள், நான் அதை படிக்கிறேன். தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமாரை கை செண்டால் அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாகி செல்கின்றான். வண்டார் குழலுமுடன் குலைய மானங்குலைய மனங்குலைய கொண்டார் இருப்பரென்று நெறி கொண்டாள் அந்தோ கொடியாளே. செண்டால் இழுத்து வந்தான் அந்த கோதையை அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப உவேசா இத படிச்சுட்டு மண்டைய உடைச்சுக்கிறாராம். செண்டுன்னா என்ன, செண்டுன்னா என்ன, அது எப்படி செண்டுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் புரியல. ஆனா இந்த செண்டுங்கிறது நிறைய விஷயத்துல இருக்கு. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிலையில பாத்தீங்கன்னாக்கா, இப்ப திருஞான சம்பந்தர் தாளம் வச்சிருப்பார், அப்பர் உழவாரப்படை. ஆனா குழந்தைகள்லாம் கேட்கும், அவர் ஏன் தோசை திருப்பியை கையில வச்சிருக்காருன்னு. தோசை திருப்பி மாதிரியே இருக்கும், அவர் புல்லெல்லாம் செதுக்குவதற்காக. இப்படி ஒத்தொத்தருக்கும் ஒன்னு. மாணிக்க வாசகர் திருவாசக புஸ்தகம் வச்சிருப்பார், கையில ஏடு வச்சிருப்பாரு. செண்டுன்னா என்ன, பந்தா இல்ல அது ஒரு ஆயுதமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு உவேசா ரொம்ப நாள் மண்டைய உடைச்சுக்கிட்டாராம். திருவிளையாடல் புராணத்துல கூட உக்ரகுமாரனுக்கு, அதாவது தடாதகை பிராட்டிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் பிறந்த மகன் உக்ரகுமாரன் வேல் வளை செண்டு கொடுத்த படலம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அங்க வேல் வளை செண்டு, அங்கேயும் ஒரு செண்டு வருது. இது எப்படி, இது கரிகாலன் செண்டால் அடித்தான் அப்படின்னு ஒரு இடம் வருது. அப்புறம் சிவபெருமானே செண்டால் மேருவை அடித்த படலம் எல்லாம் இருக்கே. இந்த செண்டுன்னா என்னன்னு புரியலையே புரியலையே புரியலையேன்னு அவர் தவிச்சாராம். இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா,
அந்த கவலை இருக்கட்டும்பா, மத்த வேலையில பார்ப்போம், இது என்னைக்கா. அப்படி இல்லை. இந்த தமிழ் ஆர்வத்தினால் அவர் ஐயோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு தவிச்சாராம். அது அது என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு மாயவரத்துக்கிட்ட ஒரு இடத்துக்கு அவருக்கு போக வேண்டி வந்தது. ஆறுபாதி அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க போய் அவர் இறங்கின பொழுது அந்த குளத்தோட இந்த கரையில ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. நீங்க வாங்களேன், உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு அவரை எந்த நண்பர் அழைச்சிட்டு வந்தாரோ அவர் சொன்னோடனே, ஆஹா கோயிலுக்கு போறதுன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமே, ஊவேச, ஆஹா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா கோவில் பிரமுகர்கள்லாம் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்களாம், முக்கியமானவர்கள்லாம். எல்லாரும் இவரை பார்த்து கும்பிட்டுட்டு இவர் சொன்னாரா, நான் சாமிநாதன்னுட்டு. ஓ நீங்க இல்ல, நாங்க எதிர்பார்க்கறது வேற யாரோ, அதனால பரவாயில்ல நீங்க வாங்கோ. அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வேற ஒரு பிரமுகருக்காக. ஆனா இவர் வந்த உடனே ஒருவேளை இவருடைய அந்த தமிழ் சுடருங்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, எல்லாரும் கை கூப்பி வரவேற்றாங்க. உள்ள போனாராம், பிரசாதம் கிடைச்சது. சந்நிதி எல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த பெருமாளை தரிசிக்கும் பொழுது, நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த வைஷ்ணவர் கோவில்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா, அந்த கோவில் வரலாறு சொல்லி, அங்குள்ள தாயார் பெயர் சொல்லி, அங்குள்ள ஊருக்கு உண்டான முக்கியத்துவத்தை சொல்லி, 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து அந்த பாடலை சொல்லி, பெருமாள் கையில என்ன வச்சுட்டு இருக்கார், என்ன அலங்காரம், அந்த ஜடாமுடியுடைய அந்த அவருடைய முடியுடைய பெயர் என்ன, அவர் மார்பனில் அணிந்திருக்கிற நகைகள் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்கன்னு அப்படி சுத்தி காட்டுவா தெரியுமா. அதுக்காகவே இந்த சாரநாத பெருமாளுக்கு போய் சொல்ற போது இந்த 5 தேவிகளை பத்தி சொல்ற எத்தனை தரம் கேட்டாலும் ஆனந்தமா இருக்கும். அப்படி ஊவேசா, நான் நடுப்புற என்னோட அனுபவத்தையும் கொண்டு வந்துடுறேன்ப்பா, நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஊவேசா பார்த்துட்டு இருக்கும்போது, ஆஹா இதே மாதிரிதான் இருப்பார் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க அவருக்கு செண்டலங்காரர் என்னமா இருக்காருன்னு. ஊவேசாக்கு என்னமோ அப்படின்னு, என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னாராம். இன்னைக்கு அவர் செண்டலங்காரர் அலங்காரத்துல இருக்கார் அப்படின்னு ஒண்ணு. செண்டலங்காரரா அப்படின்னா, இதோ அவர் கையில வச்சுட்டு இருக்காரு ஒரு நேர ஒரு கோல், இப்படி ஒரு வளைஞ்சு இப்படி ஒரு வளைஞ்சு இப்படி ஒரு வளைஞ்சு இருக்கும். அதாவது ஒரு கோலில் ஒரு எஸ் மாதிரி வந்து திருப்பி அது வளைஞ்சிருக்கும். அது பேர் தான் செண்டுன்னு பேரு. இந்த செண்டை இன்னைக்கு சுவாமிக்கு சாத்தி இருக்கோம். இதேதான் ராஜகோபால சுவாமி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கையிலையும் இருக்குன்னு ஒண்ணு. இவர் அதான் சொன்னாரானா, என்னைக்கோ தமிழ்ல வந்து தமிழ் அப்படியே குடிச்சு என் உடம்பு பூரா தமிழா ரொம்ப இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு சந்தேகத்தை திருவிளையாடல்ல தர்மியோட கொடுத்த பாட்டுல சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணலியா, அந்த மாதிரி இவ்வளவு நாள் நான் காத்துன்னு இருந்தேன் இந்த செண்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னுட்டு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாராம். அதை திருப்பி திருப்பி அந்த தீபாரதனை காட்டும் பொழுது பார்த்தாராம். ஆக துச்சாசனன் கைகளால் அவளுடைய கூந்தலை பற்றி இழுக்கவில்லை. அவள் தீண்டாத நிலையில் இருக்கும்போது யாரும் தொடக்கூடாது அவளை. அந்த செண்டுங்கிறது அது ஒரு ஆயுதம் மாதிரி. அவன் அதை வச்சு பற்றி குழலை முறுக்கி அவளை இழுத்து வந்தான் அப்படின்னு வில்லிபுத்தூரார் சொல்லியிருக்காரே. அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லையாம். ஏன்னு கேட்டா, அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம முனையற பொழுது அது அப்படியே நமக்கு எதிர்பாராத ஒரு நேரத்துல அது நம்ம மடியில வந்து விழற போது என்ன நினைப்போம், அப்பாடி அப்படி இல்ல, அதே மாதிரிதான் அவர் எங்கேருந்து வந்து என்ன சொன்னீங்க திருப்பி சொன்னுங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னைக்கு செண்டலங்காரர் அலங்காரம் அப்படின்னாராம். அப்படின்னா கேட்ட போது அதை அவர் கையில வச்சுட்டு இருக்காரு, அதுதான் செண்டு அப்படின்னாராம். ஆக மொத்தம் ஒரு பந்தும் இல்லை பூங்கொத்தும் இல்லை செண்டுங்கிறது. அதுக்கப்புறமா நம்ம இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கையில இந்த செண்டு, அரசகுமாரன் அப்படிங்கிறதுனால அந்த செண்டு அவர் கையில இருக்கும். நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ற பொழுது நானே எங்கேயோ அந்த ஆறுபாதியில இருக்கிற அந்த பெருமாள் கோயிலுக்கு போனாப்புலயும் அந்த அழகா ஊவேசா அவ்வளவு அழகா எழுதியிருப்பார். ஒரு வரியும் படிக்கின்ற பொழுது அவர் சொன்னதான் நம்ம உணரவே மாட்டோம்.
நாமே அந்த கோவில்களுக்கு போய் நமக்கு அந்த அர்ச்சகர் தீபம் காட்டும் பொழுது ஒன்னொன்னு சொல்ற மாதிரியும், அங்கிருந்து நேர அவருக்கும் செண்டலங்காரர்னு பேரு. இந்த 2 சுவாமியும் ஒரே மாதிரி இருப்பார். ராஜகோபால சுவாமியும் இப்படிதான் இருப்பார், இந்த பெருமாளும் இதே மாதிரிதான் இருப்பார். 2 பேரும் அச்சு அசல் அப்படியே இருப்பான்னு சொன்னதுனால இங்க பார்த்தவா நேர ராஜகோபால சுவாமியும் பார்க்கணும்னு தோணும். காரணம், இந்த தெய்வங்களின் அழகு, தெய்வங்களுடைய நகைகள், தெய்வங்களை பற்றிய பாடல்கள், இதோட சேர்ந்த எந்த கதையா இருந்தாலும் சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே நாவெல்லாம் இனிக்கிறது. அது இறைவனை பற்றிங்கிற பொழுது இன்னும் அப்படியே அக்கார அடிசல் சாப்பிட்டது போல எனக்கு இனிக்கிறது. உங்களுக்கும் இனிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையும் சொல்லணும் உங்களுக்கு. தமிழ் தாத்தாவுடைய அந்த நினைவு மஞ்சரியிலிருந்து அவருடைய அனுபவ கதையை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்னன்னு கேட்டா, அந்த நினைவு மஞ்சரியில ஒரு வார்த்தை இருந்தது, அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூல் ஒரு அற்புதமான பொக்கிஷம். நமக்கு தெரியாத பல விஷயங்கள், கதைகள், ஒரு பெயருக்கு அர்த்தம், இது எல்லாமே இந்த அபிதான சிந்தாமணி என்பது ஒரு அற்புதமான ஒரு நூல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். பல வருடங்களுக்கு பிறகு நான் அந்த புத்தக கண்காட்சியில போய் தேடி எடுத்து இந்த அபிதான சிந்தாமணியை வாங்கி வச்சிருக்கேன். இப்ப நீங்க யாராவது ருக்மாங்கதன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனேவே அதுல போய் பார்த்தேன்னா அந்த ருக்மாங்கதன் வரலாறு வரும், ருக்மிணி வரலாறு வரும். இந்த புத்தகம் எல்லாருடைய வீட்லயும், அதாவது தமிழ் விரும்பிகள் பல கதைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த வார்த்தையை போட்டு வைக்கிறேன். புத்தக கண்காட்சி நடக்கிற பொழுது நீங்க எது வேணா வாங்குங்க, ஆனா ஒரு அபிதான சிந்தாமணிங்கிறது ஒரு அற்புதமான நூல் வச்சுக்கணும். இந்த நினைவு மஞ்சரியில ஊவேஷா என்ன சொல்றாருன்னா, அவர் திருப்பனந்தாள் காசி மடத்துல ஒரு தம்பிரான் இருந்தார், குமாரசுவாமி தம்பிரான்னுட்டு. அவரும் நானும் அப்படின்னாக்க ஊவேசாவும் திருவாவடுதுறை ஆதீன மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் பயின்றார்கள், ஒன்றாக பயின்றார்கள். இருவரும் நல்ல நண்பர்கள். பட் காலப்போக்குல அந்த இடத்த விட்டு வெளியில வர வேண்டி வந்தது, படிப்பு முடிச்சாச்சுன்னுட்டு. இவருக்கு கும்பகோணம் காலேஜ்ல வேலை கிடைச்சது ஊவேசாவுக்கு. அந்த குமாரசாமி தம்பிரான் திருப்பனந்தாள் மடத்தின் தலைவராகிவிட்டார். அங்க கொஞ்ச நாள் அவர் காரோபாராக இருந்தார். காரோபார்ங்கிறது இப்ப நம்ம அது ஒரு பொசிஷன். காரோபார்னா இதெல்லாம் கண்காணிப்பவர், அந்த வார்த்தை தான் இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க, காரோபார். அப்படி இருந்த பொழுது எனக்கு பழக்கம். அவர் எனக்கு செய்யுள் நடையில கடிதம் எழுதுவார், நானும் பதிலுக்கு செய்யுளிலேயே பதில் சொல்லுவேன். அதாவது எவ்வளவு ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. நான் சௌக்கியம் நீ சௌக்கியம்காம ஒரு செய்யுள் நடையில நடந்ததை சொல்லி அவர் செய்யுளில் பதில் போட்டு, இப்படியெல்லாம் தான் தமிழ் வளர்த்துருக்காங்க அவங்க, இல்லையா? அப்ப இவர் தலைவராகிவிட்டார். அப்ப அந்த திருப்பனந்தாள் மடத்துல ஒரு கேஸ் நடக்கிறது. அது ஒரு ஒரு எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு வழக்கு. இந்த காலம் மாதிரி இல்ல, நம்ம ஒரு 100 வழக்கு வருது பேப்பர்ல, நம்ம எதான்னு பாக்குறது. அந்த காலத்துல தெரியுமா இப்படி கேஸ் போட்டிருக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரர்கள் மிகச்சிறந்த வக்கீல்கள் எல்லாம் கொண்டு வச்சு எப்படியாவது இந்த மடத்து மேல இந்த கேஸ இல்ல அவங்க தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு இவங்க மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட். அந்த மடத்துல இருக்கிறவர் நியாயப்படி எங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுக்கு உண்டானதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, அவர் ஊவேசா ரொம்ப அழகா எழுதியிருக்கார். எனக்கு கும்பகோணம் காலேஜ்ல இருந்து அப்படி வெளியில ஜன்னல் வழியா பார்த்தேன்னா காவேரி பெருக்கெடுத்து ஓடும். அங்க சத்திரம் கருப்பூர் அப்படின்னு அங்க ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு திருப்பனந்தாள் மடம் இருக்கு. அங்க தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் இங்கேருந்து ஜன்னல்லேருந்து காவேரிய பார்த்து தாண்டி அங்க பார்த்தேன்னா அங்க அவருடைய மடம் இருக்கும். அதை நினைச்சுப்பேன், ஓ அவர் அங்க வந்திருக்கார் போல இருக்கு. என்னடா விஷயம்னு பார்த்தாக்க எல்லாரும் சொன்னாங்களாம், இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க கும்பகோணம் கோர்ட்ல. அதனால எல்லாரும் மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது எக்ஸைட்டட் ஆகி யார் ஜெயிக்க போறாங்க, தம்பிரானா இல்ல இவரா எதிர்கட்சியா அப்படின்னுட்டு அவங்க பார்த்துட்டு இருந்த பொழுது இவர் பார்த்தாராம், சரி எப்படி இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும், என்னமோ நம்ம அப்புறம் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னுட்டு 1 மணிக்கு இவருக்கு வகுப்பு முடியுமா.
அதுக்கு பிறகு போய் பார்க்கலான்னு போது ஒரு 10:30 11 மணிக்கு ஒருத்தன் என்ன பண்ணானா, கோர்ட்ல இருந்து வேகமா ஓடி வந்தவன் இங்க காவிரி கரை புரண்டு ஓடுகிறது. அதாவது காவிரியில தண்ணி இல்லைன்னாக்க இப்படியே இறங்கி அந்த அந்த மடத்துக்கு போயிடலாம். கல்லூரியில இருந்து கரை புரண்டு காவேரியில வெள்ளம் ஓடுது. ஒருத்தன் ஓடி வந்தவன் தடால்னு தண்ணிக்குள்ள குதிச்சு வேகமா நீஞ்சி போனா. நான் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, இது ஆதீனம் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அதை சொல்றதுக்காக தான் இவன் இவ்வளவு வேகமா அந்த கோர்ட்டுக்கு இதுல இருந்து ஓடி வந்து இந்த தண்ணியில குதிச்சு பாவம் சிரமப்பட்டு போறான். ஆனா எதற்காக? முக்கியமா இந்த விஷயத்த போய் சாமி கிட்ட சொல்லிட்டா தமக்கு பரிசு கிடைக்குங்கிறதுக்காக ஓடுறான் அப்படின்னு நான் ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கேன். அதுக்குள்ள நான் பார்த்தேன். இங்க ஒத்தான், ஏய் எஜமானுக்கு ஜெயம்டா அப்படின்னு இவன் வேகமா ஓடுறான். நான் எப்படி பாலத்து வழியா ஓடுறதுக்கு? அதாவது இப்படி பார்த்துக்கங்களேன், இது காலேஜ், இது நடுப்புற காவேரி, இந்த பக்கம் அந்த மடம். இவன் இறங்கி நீஞ்சி போறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், அப்படியே ஓடி அங்க பாலத்தை தாண்டி அப்படி வரணும். இவன் போறதுக்குள்ள அவன் என்ன பண்றான், கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளேயே அவனுக்கு முன்னால ஒருத்தன் நிக்கிறான். டேய், இவன் வர வேகத்தை பார்த்தாக்க எஜமான் ஜெயிச்சுட்டார் போல இருக்கு, நான் போய் முன்னால சொல்லி அதை வாங்கிடுறேன், பரிசை வாங்கிடுறேன்னு அவன் ஓட, பாலத்துல நின்றுட்டு இருந்தவன் இது நல்ல செய்தி தான் வருது போல இருக்குன்னு அவன் விழுந்து ஓட, இன்னொருத்தன் ஓட அந்த ஆதீன மடத்தின் வாசலில் இருந்தவன் இவங்களெல்லாம் நிறுத்தி விட்டு அவன் உள்ள ஓடி போய் எஜமானுக்கு ஜெயம், எஜமானுக்கு ஜெயம், எஜமானுக்கு ஜெயம் சொன்ன உடனே ஆதீனம், அப்பா இது இவ்வளவு நாளா இந்த கோர்ட்டு கேஸு இழுபறியா இருந்தது, இன்னைக்கு நல்ல வாக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேட்டி பரிசு பொருள் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்த உடனே அவன் விழுந்து வணங்கிட்டு போனானா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் ஓடி வந்து, ஐயா நான் வரதுக்குள்ள இவன் ஓடி வந்து இது பண்ணிட்டான், இவன் இல்ல, நான் தான் உங்களுக்கு முதல்ல சொல்ல வந்தேனே. அவனுக்கும் ஒரு பரிசு. 10 பேர் ஓடி வந்துட்டாங்க. அப்புறமா சாமி சொன்னாராம், சாமிங்கிறது நான் ஆதீனத்தை சொல்றேன், சன்னிதானத்தை எல்லாரும் சாமின்னு தான் சொல்லுவாங்க. பேசுற போது இப்படி வாயில கை வச்சுக்கிட்டு தான், சன்னிதானத்துல எப்படி உத்தரவோ அப்படி அந்த பேசுற பாங்கு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த வாயை கை கட்டி வாய்ப்பொத்தி அந்த சன்னிதானத்துக்கிட்ட பேசுவாங்க. அவர் சொன்னாராம், அப்பா என்னப்பா ஆளுக்கு நான் தான் உனக்கு முதல்ல நியூஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க, இனிமே அவனான்னு வந்தா அனுப்பாதப்பான்ட்டார். ஏன்னா அவருக்கு ஜெயிச்ச சந்தோஷம். ஆனா இது அழுத்து போகுது இல்ல. 1 மணிக்கு கல்லூரி தன்னுடைய கும்பகோணம் காலேஜ் படிப்பை இதை சொல்லித்தரதை முடிச்சுட்டு ஊவேசா அவர்கள் மெதுவாக வருகிறார். அவர் இங்க மடத்து வாசல்ல சரி சாமிகளை பார்த்து, என்னப்பா நமக்கு ஜெயிச்சுதான்னு கேட்கலான்னு பார்த்தாக்க, அந்த நீந்தி வந்தானே அவன் அங்க உட்காந்துட்டு தலையில கை வச்சுட்டு அழுதுன்னு இருக்கான். அப்ப இவர் பார்த்தார, ஏன்பா நீ ஏன் இங்க உட்காந்துருக்க, நீ தானே முதல்ல வந்த. இல்ல சாமி, நான் இங்க என் உயிரை பணயம் வச்சு நான் சாமி கிட்ட நல்ல நியூஸை சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்தேன். நான் வந்த வேகத்தை பார்த்து இவன் ஓட, இவனை பார்த்து இன்னொருத்தன் ஓட, அவனை பார்த்து இன்னொருத்தன் ஓடி அந்த பாலத்தை தாண்டி அப்படி சாமி கிட்ட எல்லாரும் பரிசு வாங்கிட்டாங்க, என்னை உள்ளேயே விடல அப்படின்னோடனே இவர் நேர உள்ள போய், சந்தோஷமான செய்தி போல இருக்கே நாரா. ஆமா சாமி, இவ்வளவு நாள் நண்பர் அல்லவா? அவர் சொன்னார், ஆமா இந்த மாதிரி இவ்வளவு நாள் இழுதுபறியா இருந்த இந்த கேஸு நமக்கு ஜெயமானது ரொம்ப சந்தோஷம். ஆமா, முதல்ல ஓடி வந்தவனுக்கு ஏன் ஒண்ணுமே தரப்படவில்லைன்னு, யார் முதல்ல வந்தாங்க அப்படின்னு கேட்டபோது பாரு, வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் என் கண்ணால பார்த்தேன், நான் ஜன்னல்ல இருந்து பாக்குற போது அந்த கோர்ட் கச்சேரியிலேருந்து ஓடி வந்தவன், தன் உயிரை கூட மதிக்காம உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ஓடி வந்தான் அப்படின்ன உடனே, எனக்கு அது தெரியாதே, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பரிசை வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னாராம். அவனை உள்ள கூப்பிட்டாராம். கூப்பிட்ட போது அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். சாமி காலில் விழுந்து, சாமி நான் உங்களுக்கு முதல்ல நல்ல நியூஸை சொல்லணும், அவ்வளவு தூரம் ஓடி வர்றதுக்கு இப்படியே நீஞ்சி வந்துடலாமேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னால நான் வர வேகத்தை வச்சே இவங்கெல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயம்னு எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லி பரிசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு பரிசே கிடைக்கலன்னு அழுதானா. அப்ப சன்னிதானம் சொன்னாராம், காலத்தின் கோலம் பாத்தியா, யாருக்கு நியாயமாக பரிசு கிடைக்கணுமோ அவன் வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஆனா
அவனை வச்சு ஏய் இதுல நம்ம போயிடலாம்னு ஒத்தொத்தனும் வந்து பரிசை வாங்கிட்டு போனாங்களே. இது காலத்தில் இப்ப நம்ம இன்னைக்கு அதானே நடக்கிறது. எவனுக்கு நியாயமா எது கிடைக்கணுமோ அது கிடைக்காது. ஆனா குறுக்குத்தனமாக இவனை ஏமாற்றி விஷயத்தை வாங்கிக்கிறவன் ஓஹோன்னு இருக்கான் இல்லையா அப்படின்னு எப்போ அப்ப சொன்னாங்களாம். அவர் அந்த கதையை ரொம்ப அழகா முடிச்சிருப்பார். இதுதான் உலக நியதி போலும் அப்படின்னு அவர் முடிச்சிருப்பாரு. நான் என்ன நினைச்சுக்கிறேன்னாக்க, உலக நியதி அன்னைக்கு மட்டும் இல்லையா, இன்னைக்கு இதேதான் நடக்கிறது. கெட்டிக்காரனா ஒருத்தன் ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவான். பட் அதையே இன்னொருத்தன் 10 தரம் திருப்பி சொல்லி அவன் நிறைய காசு வாங்கிட்டு போயிடுவான். தப்பு இல்ல, அப்படியாவது தமிழ் வளர்ந்தால் அது போதும் என்பதுதான். தமிழ் வளர்த்த தமிழ் தாத்தாவை இங்கே நினைக்கிறோம், கையெடுத்து கும்பிடுகிறோம். அந்த குமாரசாமி தம்பிரான் அவர்களால் ஒரு அற்புதமான ஒரு கதையும் எனக்கு உங்களோட சொல்ல முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.